வணக்கம். உங்கள் வைகை மீனவன் கரட்டப்பட்டு பொன் சிவா. அதாவது உலகத்தில் மனிதன் உருவானது குரங்கில் இருந்து அப்படின்னு நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாயிடுச்சு. அந்த போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தான். அது எப்படி போட்டிருந்தாங்கன்னா, குரங்கில் இருந்து உருவான மனிதன், அந்த மனிதனுக்கு ஜாதி எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிருக்கான். கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். எனக்கு அதில் படித்த பிறகு, அதை பார்த்த பிறகு எனக்கு ஒரு யோசனை. குரங்கிலிருந்து இது சிந்திக்கிறதுக்கா சிரிக்கிறதுக்கா இல்லை அறிவை வளர்க்குறதுக்கா இல்லை அறிவை வலுமட்டியாக்குறதுக்கான்னு தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு சந்தேகம், அதை நான் கேட்குறேன். குரங்கிலிருந்து மனிதன் உருவானியா? டீ சாப்பிடுங்க நண்பர்களே. குரங்கிலிருந்து மனிதன் உருவானியான்னு சொல்கிறாங்க வரலாற்று ரீதியாக. இப்போ மனிதன்னா பல நாடு இருக்குது. எல்லா மனிதர்களும் ஒரு மொழி பேசலை, பல மொழி பேசுகிறோம். ஹிந்தி, இங்கிலீஷு, நம்ம இந்தியாவிலே மலையாளம், கர்நாடகா, தெலுங்கு, சமஸ்கிருதம், இப்படி பல மொழி இருக்குது. வெளிநாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷுக்கு அடுத்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜிலே 3-4 இருக்குன்றாங்க. உருது இருக்குது. அப்போ இத்தனை மொழிகள் பேசும் மனிதர்களில் நண்பர்களே, எனக்கு இதில் தான் சந்தேகம். அவர் கேட்டதில் ஒரு சந்தேகம் இல்லை. குரங்கிலிருந்து மனுஷன் உருவானியா? அது மனுஷன் உருவானியா? ஜாதி எப்படி உருவாச்சுன்னு கேட்டார். நான் கேட்குறது, குரங்கிலிருந்து மனுஷன் உருவானியா? அன்னும் அந்த குரங்கு கேன்னு தான் கத்திக்கிருக்கு. எப்படி கத்திக்கிருக்கு? கேன்னு எப்படியோ கத்திக்கிருக்கு. ஒரே மொழியில் தான் கத்திக்கிருக்கு. மனுஷன் மட்டும் எப்படிங்க இத்தனை மொழி பேசுனியா? குரங்கிலிருந்து வந்தவன். அப்போ இத்தனை நூற்றாண்டுக்கு பிறகும், பல ஆயிரம் நூற்றாண்டுக்கு பிறகும் இன்னும் குரங்கிலிருந்து இன்னொரு மனுஷன் வரலையே. அதுவும் ஏன்னு தெரியலை. அதுவும் தெரியலை. குரங்கிலிருந்து வந்த மனுஷனுக்கு ஜாதி எப்படி உருவாச்சு? ஐயா, மொழிகள் எப்படி உருவாச்சு? எனக்கும் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சது, நான் தமிழில் பேசுவேன். ஆனால் யோசிக்கையில் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்றாக. அதிலிருந்தா வந்தேன், பரிமாண வளர்ச்சியாச்சு அப்படின்னு நம்ம ஸ்கூல் பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம். இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட சொல்கிறது? இங்கே டீ கடைக்காரர் என்ன சொல்லுவேன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், அவர் இந்த இதெல்லாம் கேட்குற கேள்வி என்கிட்டயா கேட்கணும்ன்றியா? என்ன நண்பர்களே, இதா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே அவனா இவன் தான் அவன். எப்போ இந்த கேள்வியை கேட்க வச்சவனே இவன் தான்ப்பா.